ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். விஸ்பர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட 10வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல சீயும் தங்கிலிட்ட பயங்கரமா கோச்சிட்டு அங்கிருந்து வெளியே வந்தான்ல. இந்த எபிசோட்ல தனியா நின்னு கொஞ்சம் யோசிச்சு பாக்குறான். எனக்கும் இந்த ஆளை விட்டு போட்டை விட்டு இறங்க மனசு வருதா பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு, இந்த ஆள் பெரிய அறிவாளி தான், அதுக்காக நான் என்ன அவ்வளவு முட்டாளா அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்லையே தங்கிலி தந்திரனரி சரியான அறிவாளியாச்சே, அந்த ஆள் தப்பா எதையுமே எடுக்க மாட்டான் முடிவெல்லாம் டக்குன்னு. இன்னைக்குன்னு பார்த்து என்கிட்ட இவ்வளவு கண்டுபடி கத்திட்டு இருக்கானா என்ன அர்த்தம்? எங்க நான் தப்பான ஏதாவது முடிவு எடுத்துருவேணும்னு என் மேல இருக்கிற கவலையில கத்திட்டு இருந்திருக்கான். இப்பதானே அது எனக்கு புரியுது. சரி போனா போது, தந்திர நிறைய இன்னொரு தடவை மன்னிச்சிட வேண்டியதா அப்படின்னு பல்ல காட்டிட்டே சீவன் மறுபடியும் உள்ள போறதுக்கு ட்ரை பண்றான். அங்க ஆனா அதுக்குள்ள ஷீஷி வந்துடுறா. அவருக்கு மறுபடியும் பழைய காயம் ஆக்டிவேட் ஆயிட்டு கஷ்டப்பட்டுட்டே இருந்தாருன்னு சொல்ல, நான் இல்லாட்டி அந்த ஆளால சமாளிக்கவே முடியாது, நான் போய் காப்பாத்துறேன் அப்படின்னு சீவன் வேகமா உள்ள ஓடிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் அந்த மெயின் கேஸ பப்ளிக்கா விசாரிக்கிறதுக்காக ஒட்டுமொத்தமா கூட்டத்தை கூட்டுறாங்கல்ல. முக்கியமான ஆளுங்களோட வீட்ல இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் ஸ்வாட் கிங் பயங்கர டென்ஷனோட நின்னுட்டு இருக்கான். அப்போ இன்ஸ்பெக்டர் இருக்கான்ல, அவன் உள்ள வரான். இன்ஸ்பெக்டரை பார்த்ததுமே இந்த ஸ்வாட் கிங், இங்க பாரு, இந்த டோக்கன் எடுத்துட்டு போ, பின்னாடி ஒரு பெரிய கப்பல் நிறைய எக்கச்சக்கமான குட்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க நைட்டோட நைட்டா எடுத்துட்டு போயிட்டு பத்திரமா வேற ஏதாவது ஊர்ல போய் தங்க வச்சிடணும், புரியுதான்னு சொல்ல, இல்ல மாஸ்டர் நான் அப்படி பண்ண மாட்டேன், அதுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க, ஏற்கனவே உங்க மேல நிறைய பேர் சந்தேக கண்ணு வீசிட்டு இருக்காங்க, நீங்க கோஸ்ட் பில் எல்லாம் நீங்க தான் உற்பத்தி பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நான் சும்மா விட மாட்டேன், நீங்க சொல்லுங்கன்னு சொல்ல, உடனே கோஸ்ட் கிங் பாக்குறான். இன்ஸ்பெக்டர் பலார்னு அறையணும் போல இருக்கு. ஆனா இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்லவன், எமோஷனல் ஃபூல் ஆச்சே, அவனை எப்படியாவது யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே முடிவு பண்ணிட்டு, இல்ல அதெல்லாம் இருக்கட்டும், தங்கிலி ரொம்ப மோசமானவனா இருக்காண்டா தம்பி, அதனாலதான் என்ன பண்றான், எனக்கும் இந்த பூஷு சார் இருக்காருல, அவருக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப்பையே போட்டுட்டான். இப்ப மட்டும் இந்த கார்கோ இங்கே இருந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான், எனக்கும் பூஷுக்கும் நடுவுல பெரிய பிரச்சனை ஆயிரும். பூஷு எவ்வளவு நல்லவரு, அந்த மாதிரி நடக்கலாமா, செல்லும் நீ தாண்டா பாத்துக்கணும், நீ என் பையன் இல்ல அப்படின்னு உடனே இந்த ஸ்வாட் கிங் பேச ஆரம்பிக்க, என்ன முதல் தடவையா நீங்க பையன் சொல்லிருக்கீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் பாக்குறான். அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன பண்ற, இந்த ஷிப்பை எடுத்துட்டு போயிட்டு பத்திரமா வேற ஒரு ஊர்ல இறக்கிட்டு அப்புறமா கொண்டு வா திரும்பி, புரியுதா, இந்த டோக்கனை கையில வச்சுக்கோன்னு சொல்ல, அப்பா நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன்ப்பா அப்படின்னு இமோஷனல் ஆயிட்டு நினைச்ச மாதிரியே இன்ஸ்பெக்டர் இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். தங்கிலி இன்னொரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஒரு தடவை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட சீனியரை சிலையா செதுக்குறேன் அப்படின்னு செதுக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு சீனியர் கூப்பிடுறாரு அப்படின்னு சிலையில ஒரு கோடு போட்டுடுறான். நீங்க டக்குன்னு வந்ததால நான் கோடு போட்டேன், உங்களுக்கு கொடுக்கற கிஃப்ட் என்கிட்ட இல்லாம போயிடுச்சுன்னு தங்கிலி ரொம்ப ஃபீல் பண்ண, சீனியர் அங்க வராரு. இப்போ என்னடா ஜஸ்ட் ஒரு கீரல் தானே விழுந்துச்சு, அதை நம்மளால ஈஸியா சரி பண்ண முடியும், இந்த மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிலையை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. பிளாஸ கூட ஒருத்தங்க அவங்களுக்கு பெனிஃபிட்டா மாத்திக்க முடியும், புரியுதா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப இமோஷனலா தங்கிலி நின்னுட்டு இருக்கான். ஷென்னங்க பாக்குறான். நம்ம போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, கிளம்பலாமா அப்படின்னு கேட்க, கிளம்பலாம், நம்ம எல்லாம் பிறக்கும் போதே இந்த மாதிரி மனுஷங்களா தான் வருவோம்னு நினைச்சு பிறந்திருப்போமா, இல்ல இந்த சிலையை நம்ம செதுக்குற மாதிரி நம்மளே நம்மள கட்டமைச்சிருப்போமான்னு எனக்கு புரியலன்னு சொல்ல, ஷென்னு பாக்குறான். எனக்கு தெரியாது, என் காதலியே என்னால காப்பாத்த முடியாம பண்ண அந்த லூயன் இருக்கான்ல, அவனை கொலை பண்ணாதான் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும், அது மட்டும் தான் எனக்கு தெரியும்னு சொல்ல, தங்கிலி பாக்குறான். ஒருவேளை அதான் உண்மையா, இல்ல உன் கையாலாகத்த தனம், அதாவது லூயன் கிட்ட தோத்து போயிட்டு உன்னால மருந்து கொண்டு போய் கொடுக்க முடியல, அந்த கையாலாகத்த தனத்தை மறைக்கிறதுக்கு அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு தங்கிலி கேட்க, ஷென் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறான். சரி கிளம்பலாமா அப்படின்னு தங்கிலி அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் அந்த மீட்டிங், அந்த விசாரணை நடக்கிற இடத்துக்கு நம்ம கிங் ஸ்வாட் கிங் வந்துடுறான். அங்க மத்த எல்லாரும் வந்துடுறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லல்ல, எல்லாத்தையும் நீங்க ஒளிய வச்சுட்டீங்கல்ல அப்படின்னு. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே இந்த கோஸ்ட் பில் இருக்குல்ல, அதை சாப்பிட்டுதான் அவங்க வீரத்தை பவர் எல்லாம் வளர்த்து கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்காங்களாம். இந்த விஷயம் எங்க வெளியே போயிடுச்சுன்னா கோஸ்ட் பில் கிடைக்காம போயிருவோம், நம்ம மாட்டிக்குவோமே அத்தனை பேரும் பயந்துட்டு இருக்காங்க. யாரும் எந்த கவலையும் படாதீங்கன்னு அங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஸ்வாட் கிங் அங்க நம்ம பூஷு உள்ள வரான். பூஷுவை பார்த்துட்டு அத்தனை பேரும் எந்திரிச்சு வணக்கம் சொல்றாங்க. வாங்க சார் போலாம் அப்படின்னு ஸ்வாட் கிங் கூட்டு போயிட்டு ஓரமா உட்கார வைக்கிறாரு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்கான்ல, அவன் கப்பல்ல எல்லாத்தையும் என்னென்னலாம் சொன்னாங்களோ எல்லாத்தையும் ஏத்திட்டு ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டு இருக்கான். அப்போ நேரா உள்ள போயிட்டு ஸ்வாட் கிங் கிட்ட ஒருத்தன் எந்திரிச்சு கேட்க ஆரம்பிக்கிறான், எங்க என்னதாங்க பிரச்சனை, ஏன் இன்னும் தங்கிலி வரல அப்படின்னு கேட்க, தங்கிலி இருக்கானே ரொம்ப மோசமானவன், இந்த விஷயத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் அந்த ஊரோட துணைத் தலைவரை நாங்க பத்திரமா கூட்டு வந்திருந்தோம், ஆனா தங்கிலி நீ தன்னோட ஆள் அனுப்பி இந்த ஷென் இருக்கான்ல அவன் அனுப்பி அந்த துணைத் தலைவனை கொண்டு போட்டான், ஏன் என் கூட வந்து இவர் பார்த்தாரு, பூஷு சார் கிட்டயே கேளுங்கன்னு சொல்ல, பூஷு பாக்குறான். நேத்து எல்லாமே ரொம்ப ஸ்பீடா நடந்துருச்சுங்கிறதால என்னால வந்து அதுதான் ஷென்னா அப்படின்னு உறுதியா சொல்ல முடியல, யாராவது மாறி கூட வந்திருக்கலாம்ல அப்படின்னு பூஷு சொல்ல, ஸ்வாட் கிங்குக்கு பயங்கரமா அசிங்கமா போயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சுட்டு, ஆனாலும் தங்கிலி பண்ணது தப்பு தானுங்களே, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லையேன்னு சமாளிக்க ஆரம்பிக்க தங்கிலி அங்க வந்துடுறான். என்னை பத்தி எதுக்கு அடுத்தவங்க எல்லாம் பேசணும், நானே என்னை பத்தி சொல்றேன் அப்படின்னு நேரா கிளம்பி
வந்துடுறான். ஓ தங்லியே வந்தாச்சா, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு ஸ்வாடு கிங் கூப்பிட்டு மிடில் சீட்ல உட்கார வைக்கிறான். தங்லி ரொம்ப ஸ்டைலா அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். நிறைய பேர் கெஸ்ட் வந்திருக்கீங்க போல அப்படின்னு எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கான். சரி ஓகே, இன்னைக்கு இந்த விசாரணையை ஒரு விருந்தா மாத்திடலாம் அப்படின்னு கையில ஒரு கிளாஸ் ஒயின் எடுத்து அதுல லூயன் கொடுத்தான்ல அந்த பூச்சியை உள்ள போட்டு தங்லி கிட்ட இந்த ஒயினை குடிங்க அப்படின்னு சொல்ல தங்லி பாக்குறான். இதுல ஏதோ கலந்திருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு. உடனே ஸ்வாடு கிங் வேற ஒண்ணும் இல்ல, உண்மையா வர வைக்கிறதுக்கான மருந்து தான் அதுல கலந்திருக்கு, இது நீங்க குடிச்சீங்கன்னா போய் பேச முடியாது, பேசினா உங்களுக்கு உடம்புலயே இது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல தங்லி உடனே அப்ப நான் மட்டும் எதுக்கு இதை குடிக்கணும், 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாம் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஜக்ல ஊத்திட்டு 2 கப்ல அதை ஊத்திட்டு என் பங்குக்கு நான் குடிச்சிடுறேன் அப்படின்னு வேகமா தங்லி குடிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு கப்ப நீங்களும் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கீங்க, நீங்களும் குடிங்க அப்படின்னு ஸ்வாடு கிங் கிட்ட சொல்ல ஸ்வாடு கிங்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பூஷு வேற ஒரு பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கான்னு வேற வழியே இல்லாம அதையும் வாங்கி குடிச்சிடுறான். சரி ஓகே, இப்ப விசாரணை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தங்லி கூலா சொல்லிட்டு இருக்கான். இங்க பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம தங்லியோட ஷிப்ல எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துட்டு போனாங்கல்ல, அத்தனை பேரும் டாக்குமெண்ட்டை பார்த்து பார்த்து டயர்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா அவ்வளவு டாக்குமெண்ட் இருக்கு, என்னது இது டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்டே இவ்வளவு இருக்கு, இதுக்கு மேல எப்படி பாக்குறது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு டாக்குமெண்ட் மட்டும் வித்தியாசமா இருக்க மாதிரி ஒருத்தனுக்கு தோணுது. அது நேரா கொண்டு வந்து ஷீஷி கிட்ட கொடுக்க இதுல ஏதோ டவுட் இருக்க மாதிரி இருக்கு நம்ம சொல்றான். ஷீஷி பாக்குறா, கண்டிப்பா டவுட் இருக்கு, ரூயி பழங்கள் எல்லாம் அந்த கப்பல்ல கொண்டு போறோம் இதுல போட்டிருக்கு, ஆனா ரூயி பழங்கள்லாம் அக்டோபர் மாசம் தான் விளைய ஆரம்பிக்கும், அது மார்ச் மாசம் வரைய கப்பல்ல ஏத்தவே முடியாது, பழுத்தே இருக்காது, ஆனா அதுக்குள்ள இந்த பழத்தை எல்லாம் கப்பல்ல கொண்டு போறோம்னு போட்டிருக்குன்னா இது கண்டிப்பா ரூயி ஃப்ரூட்டே இல்ல, இதுலதான் ஏதோ டவுட் இருக்குன்னு சொல்ல செம, இந்த கப்பல் எங்க போகுது நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும் அப்படின்னு ஆளுங்க கிளம்பிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா நம்ம தங்லி இருக்கிற இடத்துக்கு அப்படியே மேல இருந்து பறந்து வந்துட்டு இருக்கான் நம்மளோட ஷென். கையில ஒரு பெரிய ஒயின் பாட்டில் இருக்கு. ஷென் வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதும் அங்க இருக்கிற எல்லாரும் பயங்கரமா முறைக்கிறாங்க ஷென்னை பார்த்து, இவன் தான் இருக்கிறதுலே பெரிய கேடுகட்டவனாச்சின்னு. ஷென் ஆனா அங்க இருக்கிற எல்லாரோட கப்லையும் தங்லி கொடுக்க சொன்னாரு அப்படின்னு ஒயினை ஊத்த ஆரம்பிக்கிறான். தங்லி கொடுத்த ஒயினை நம்ம எப்படி நம்பி குடிக்கிறதுன்னு அத்தனை பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. பூஷுக்கும் அந்த ஒயினை ஊத்துறாங்க. தங்லி அங்க இருந்து ஷென்னை போக சொல்லிட்டு இது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு நான் ஸ்பெஷல் ஒயின் கொண்டு வந்துட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் கிடையாது, இந்த பிரச்சனையில நிறைய பேருக்கு வந்து ரொம்ப குழப்பம் இருந்திருக்கும் இல்லையா, அவங்களுக்கு சமர்ப்பிக்கிற மாதிரி இந்த ஒயினை நான் கீழே கொட்டுறேன் அப்படின்னு அவன் கையில இருக்கிற ஒயினை தங்லி கீழே கொட்டிடுறான். அவனே குடிக்கல, நம்ம எப்படி நம்பி குடிக்கிறதுன்னு மத்தவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்க பூஷுவை தங்லி பாக்குறான். தங்லிய பார்த்ததுமே பூஷு சரி குடிக்க சொல்றான் அப்படின்னு நம்பி அந்த ஒயினை குடிச்சிடுறாரு. பூஷுவே குடிச்சிட்டாரு, நம்ம எப்படி குடிக்காம இருக்கிறதுன்னு அங்க இருக்கிற அத்தனை பேரும் குடிச்சிடுறாங்க. சரி ஓகே, ஒயின் எல்லாம் குடிச்சாச்சு, இப்ப நம்ம கேஸ் வேலையை ஒழுங்கா ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நக்கலாவே பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கான் ஸ்வாடு கிங். தங்லி பாத்துட்டு இருக்கான். உங்களுக்கு இன்னும் என்னங்க தெரியணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நீங்க எப்படி உண்மை கண்டுபிடிக்கிற மருந்த எனக்கு கலந்து கொடுத்தீங்களோ அதே மாதிரி நீங்க எல்லாரும் குடிச்ச ஒயின்ல நானும் உனக்கு கலந்திருக்கேன், அதெல்லாம் வந்து ஆனா எல்லாருக்கும் ஒர்க் ஆகாது, கோஸ்ட் பில் இருக்குல்ல, அந்த கோஸ்ட் பில்ல யார் யாரெல்லாம் சாப்பிட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இன்னும் ஒரு 4 மணி நேரத்துல ரத்த வாந்தி எடுத்து அப்படியே இறந்து போயிருவாங்கன்னு சொல்ல அங்க இருக்கிற அத்தனை பேரும் பயந்து எந்திரிக்கிறாங்க. ஸ்வாடு கிங் பாக்குறான், என்ன பண்ணி வச்சிட்டு இருக்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். பூஷு நடக்கிறதெல்லாம் அமைதியா பாத்துட்டு இவங்க எல்லாருமே கோஸ்ட் பில் சாப்பிட்டுருப்பாங்க போலயே அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்க தங்லி எங்க பக்கத்துல வந்துட்டு இருக்கான். இதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன், சும்மா ஒருத்தங்களை செக் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, செக் பண்ணி பார்த்தா அதுக்கு பதிலா என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறத உங்களை அமிச்சான்ல ஒரு ஆளு, அவன் சொல்லலையா என்ன, என் ஒயின்ல யாரு உண்மை மருந்த கலக்க சொன்னாங்களோ அவங்க உங்களுக்கு சொல்லலையா என்ன, இன்னும் உங்களுக்கு என்னதான் உண்மை வேணும், அந்த ஆள் இருக்கானே துணை தலைவன், அவனை நான் கொலை பண்ணவே இல்ல, நீங்க தான் கொலை பண்ணிருக்கீங்க, ஏன்னா கோஸ்ட் பில்ல அவன் கையில தான் இருந்தது, அந்த கோஸ்ட் பில்ல உங்க கையில இருந்து தான் போயிருக்கும் போல, அதனாலதான் கோஸ்ட் பில்ல பத்தி பேசுனதும் இருக்கிற அத்தனை பேரும் பயந்துருக்காங்க. இதுக்கும் மேல வேற என்ன உண்மை தெரியணும், என்னோட சீனியரை நான் கொலை பண்ணனான்னு தெரியணுமா, அந்த உண்மையை சொல்லிடுறேன், அதுக்கு தானே உங்களை அமிச்சிருக்கான் அந்த ஆளுன்னு சொல்லிட்டு, என் சீனியரை கொலை பண்ணது நான் தான், இப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கையில இருக்கிற கப்ப கீழே போடுறான். பயங்கரமா ஸ்வாடு கிங்குக்கு கோவம் வந்துருது. ஆனா அதுக்குள்ள தங்லியோட உடம்பு ரிஃப்ளெக்ட் பண்ணது போல ரொம்ப ஒரு மாதிரி அவனுக்கு முடியாம போயிட்டு இருக்கு. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடு கிங் வேகமா தங்லியை அட்டாக் பண்றதுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்க, அதுக்குள்ள ஆனா அங்க பூஷு வந்துட்டான், தங்லியை காப்பாத்துறான். இவனதுக்கு காப்பாத்துறீங்க அப்படின்னு ஸ்வாடு கிங் கேட்க ஆரம்பிக்க, இந்த கேஸ்ல இன்னும் நிறைய உண்மை மறைஞ்சிருக்கு, சோ நான் தங்லியை கூட்டு போய் விசாரிக்க போறேன் அப்படின்னு தங்லியை கூட்டிட்டு அங்க இருந்து நேரா கிளம்பிட இங்க மத்த எல்லாருமே ஸ்வாடு கிங்க சுத்து போட்டுடுறாங்க. கோஸ்ட் பில்ல சாப்பிட்டுட்டு அந்த மருந்தை குடிச்சிருக்கோமே அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தங்லியை அட்டாக் பண்றதுக்காக நம்ம பூஷு என்னெல்லாம் இன்னும் உண்மையை மறைச்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க தங்லி வாயிலிருந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறான். இது பூஷு பாக்குறாரு, ஒருவேளை உண்மையாவே இவங்க சீனியரை கொலை பண்ணியோ அதனாலதான் பொய் சொன்னதால அந்த மருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதே நேரத்துல நம்ம சுஞ்சி இருக்கால, அவ கு 2 பேருமா அந்த ஓட்டு மேல ஏறி நின்னுக்கிட்டு உள்ள என்ன நடக்குது ஸ்வாடு கிங்கோட அரண்மனையிலன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்வாடு கிங் அந்த மாதிரிலாம் மருந்து எதுவும் கிடையாது, இது தங்லி நம்மள ஏமாத்த பாக்குறான், எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க
பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க உடனே கு யார் யாரெல்லாம் வந்து இந்த மருந்தை பத்தி பேசுறாங்க நோட்ல எழுதிட்டு இருக்கான் பேரு, யார் யாரெல்லாம் கோஸ்ட் பில் போட்டிருக்காங்க அப்படின்னு. எல்லாரும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமைதியா பார்த்துட்டு பூஷு சொல்லிட்டு இருக்கான், இன்னைக்கு நிறைய போய் சொல்லிட்ட, அவங்க மருந்து உண்மையாவே ஒயின்ல என்ன மருந்த கலந்த அப்படின்னு கேட்க இங்க பார்த்தா நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுறாங்க. ஸ்வாட் கிங்கோட இடத்துல எக்கச்சக்கமான ஆளுங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு விழுந்துட்டு வயிறு வலிக்குது வலிக்குதுன்னு துடிக்க ஆரம்பிக்க ஸ்வாட் கிங் பாக்குறான் அவங்களோட பெரிய தொல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார பத்தியும் கண்டுக்காம கூலா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். எனக்கு என்னன்னு இத வழியில துடிக்கிறவங்க எல்லார் பேரையும் நோட் பண்ணிட்டு கு சொல்றான், அட பாவீங்களா, எல்லா பெரிய குடும்பத்து ஆளுங்களும் இருக்காங்க, அத்தனை பேருமே இந்த கோஸ்ட் பில்ல போட்டிருக்காங்க, இவங்க எல்லாம் மனுஷங்களானே தெரியல அப்படின்னு இந்த 2 பேரும் பேரை நோட் பண்ணிட்டு கிளம்பி போயிட நம்ம தங்கி சொல்லிட்டு இருக்கான், அவங்களுக்கு கலந்திருக்கிறதெல்லாம் நார்மலா வைத்த கலக்கிறதுக்கான மருந்து தான், அவங்களுக்கு வேற எதுவும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பூஷு பயங்கரமா கடுப்பாயிடுறாரு. நேரா தங்கிலிய அட்டாக் பண்ணலான்னு வராரு. ஷென்னு காப்பாத்துறதுக்கு நடுவுல வரான். தங்லி ஷென்னை தள்ளி விட்டுறான். ஷென் ஒண்ணும் பண்ணாத, அவர் ஒன்னும் பெரிய கோவத்துல எல்லாம் இல்ல, ஜஸ்ட் என் மேல சின்ன கோவத்துல இருக்காரு, இன்னைக்கு பாரு எனக்கு அவர் சப்போர்ட் பண்ணி என்னை காப்பாத்தி கூட்டு வரணும்னு நினைச்சேன், அதுவே நடந்துருச்சுல அப்படின்னு தங்லி நக்கலா சொல்லிட்டு இப்ப வாங்க கிளம்பலாம், முக்கியமான ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, நிலாவை பார்க்க போலாம் அப்படின்னு அங்க பக்கத்துல இருந்துட்டு பூஷுவையே கூப்பிட்டு இருக்கான். இங்க பார்த்தா ஒரு கப்பல் எடுத்து கிளம்பி வந்துட்டு இருக்கான்ல நம்ம இன்ஸ்பெக்டர், அந்த கப்பல்ல நிறைய தீ விபத்து நடக்க ஆரம்பிக்குது, சீக்கிரம் அதெல்லாம் அணைச்சு எல்லாத்தையும் சரி பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போட்டே இருக்கும் போது மறுபடியும் அந்த கப்பல் இருக்க தீயெல்லாம் அணைச்சிடுறாங்க. ஆனா ஆப்போசிட்ல திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு போட் வந்துட்டு இருக்கு, எவன்டாது அந்த போட்ல இருந்துதான் நெருப்பெல்லாம் எங்க போட் மேல எரிஞ்சுதா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டுட்டு இருக்கான். உத்து பார்க்க ஆரம்பிக்க அந்த போட்ல மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கிறது தங்களே அப்படின்னு நல்லாவே தெரியுது. இத்தனோண்டு போட்டை வச்சுட்டு எங்களோட இவ்வளவு பெரிய போட்டு முன்னாடி மோத பாக்குறியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க ஆரம்பிக்க தங்கிலியோட போட்டு சும்மாவே பெருசுதான், ஆனா அங்க இன்ஸ்பெக்டர் முன்னாடி இருக்கிற போட்டு அதை விட பயங்கர பெருசா இருக்கதால தங்கிலி போட்டே கூட்டி வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு உள்ள கேரேஜ எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. தங்கிலி பாக்குறான், சும்மா வான வேடிக்கை பாக்கலாம் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பட்டாசெல்லாம் வெடிக்குது பாருங்கன்னு சொல்ல உண்மையாவே தங்கிலி போட்ல இருந்து பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு இருக்கு. கரெக்டா வெடிக்கும் போது தங்கத்துல வெள்ளியிலலாம் ஷீட்டா அப்படியே போட்ல கொட்ட ஆரம்பிக்குது. இங்க இன்ஸ்பெக்டர் இருக்கிற போட்ல அங்க வேலை பாக்குறவங்க எல்லாம் ஐயோ தங்கம் கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு கேட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் முழிச்சிட்டு இருக்க தங்கிலி லென்ஸ் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம பனி வீரன் இருக்கான்ல, அவன் வந்து இந்த போட்ல இருக்கிற சீக்ரெட் லக்கேஜ் எல்லாத்தையுமே தனியா இன்னொரு போட்ல எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். என்ன ஃப்ராட் வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மறுபடியும் கத்திட்டு தங்கிலியை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. தங்கிலி பாக்குறான், எனக்கும் அந்த பனி வீரனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, வேணா பாருங்க என் கூட யார் இருக்கான்னு அப்படின்னு சொல்ல பூஷு வரான். பூஷுவை பார்த்ததும் சாரி சார், நீங்க இருக்கிறது தெரியாம சந்தேகப்பட்டுட்டேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்க இருந்து வேற வழியே இல்லாம கிளம்பிடுறான். பூஷு பாக்குறான், நீ என்னதான் கரெக்டான வேலையை செஞ்சாலும் நீ போற பார்த்து ரொம்ப மோசமா இருக்கு, அதுக்கு என்னால வந்து கண்டிப்பா வந்து ஒத்து வரவே முடியாது அப்படின்னு சொல்ல எனக்கு வந்து நான் உயிரோட இருக்கணும், அது ஒண்ணு மட்டும் தான் என்னோட வேலை, அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு வந்துட்டு என்ன வாக்கு கொடுத்தனோ அதை நிறைவேற்றிடுவேன், அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு பூஷு கிட்ட சொல்ல பூஷு உடனே சரி ஓகே நான் உனக்கு ஒத்துழைக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். கரெக்டா அங்க பனி வீரன் வந்துடுறான். உள்ள இருந்து ஒரு பாக்ஸ் நிறைய கோஸ்ட் பில் எடுத்துட்டு வந்து இதுக்காக தான் அடிச்சுக்கிறீங்களா, இதை தண்ணிக்குள்ள போட்டா மீன்லாம் அதை சாப்பிட்டு செத்து போயிருமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். தங்கிலி பாக்குறான், என்ன சார் நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க வந்து உடனே அந்த ஸ்வாட் கிங் இருக்கானே அவனை கொல்லக்கூடாது, அவன்கிட்ட இன்னும் எனக்கு கொஞ்சம் விஷயம் வேணும் அப்படிங்கறதால ஒரு 24 hours ஆவது எனக்கு டைம் கொடுக்கணும், அவனை விசாரிக்கிறதுக்கும் கூட்டு போக கூடாது, ஆனா அதுக்குள்ள அவன் என்ன அட்டாக் பண்ணி அதனால நான் அவனை கொல்ல வேண்டி வந்ததுன்னா அதுக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்கணும், புரியுதா அப்படின்னு தங்கிலி சொல்ல சரி ஓகே நான் உங்ககிட்ட ஏற்கனவே இந்த டீலிங்க்கு ஓகே சொல்லிட்டேங்கிறதால இங்க இருந்து கிளம்புறேன், நீ என்ன வேணா பண்ணு, 24 hours உனக்கு டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பூஷு அங்க இருந்து கிளம்பிடுறான். தங்கிலி கிட்ட வேகமா வந்துட்டு மீதியெல்லாம் என்னடா பண்றது கோஸ்ட் பில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க பனி வீரன் கேட்டுட்டு இருக்க எல்லாத்தையும் அழிச்சிரு, யாருக்கும் கிடைக்காம அழிச்சிரு அப்படின்னு தங்கிலி சொல்லிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் ஸ்வாட் கிங் பார்த்துட்டு எல்லா குட்ஸுமே திருட்டு போயிருச்சு, என்ன பண்றது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்க வெளியே ஏதோ சத்தம் கேக்குது, வந்து எட்டி பார்த்தா அவனோட காவலர்கள் எல்லாமே மயக்கத்துல இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு நேரா விறுவிறுன்ட்டு நம்ம லூயன் வரான். முட்டாளுக்கு மேல முட்டாள் மரமா எத்தனை வேலை பண்ணி வச்சிட்டு இருக்க, முதல் வேலை அந்த மாத்திரையெல்லாம் இன்னைக்கே டிஸ்போஸ் பண்ண முடியும் நினைச்சு அதை போட்ல அமைச்சிருக்க, அது முதல் தப்பு, ரெண்டாவது எல்லாரையும் வெளிச்சம் போட்டு கூட்டு காட்டி பூஷுக்கு முன்னாடியே யாரெல்லாம் வந்து கோஸ்ட் பில் சாப்பிடுறாங்கன்னு அவருக்கே தெரியப்படுத்திட்ட, அது இரண்டாவது தப்பு, மூணாவது தப்பு அப்படின்னு சொல்ல அந்த அல்லகை பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா, உன்னை நீயே வந்துட்டு ஓவரா பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்க, அது மூணாவது தப்பு, உன் உயிரை காப்பாத்திக்க முடியும் நினைக்கிறியா அப்படின்னு கேட்க இல்ல எனக்கு சில ஐடியாலாம் இருக்கு அப்படின்னு ஸ்வாட் கிங் சொல்லிட்டு இருக்கான். இங்க பார்த்தா இன்னொரு பக்கம் ஸ்வாட் கிங் உருவத்துல அந்த அல்லகை இருக்கான்ல, நேரா போயிட்டு நம்ம இன்ஸ்பெக்டரை பார்த்து தோத்து போயிட்ட, ஆனா நான் சொல்றதை செய், இதை மட்டும் நீ பண்ண அப்படின்னா நாளைக்கு நீ தான் என் பையனு உலகத்துக்கு முன்னாடி நானே ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவன் காதுல போய் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல இன்ஸ்பெக்டருக்கு பிடிக்கல, ஆனா அப்பாவாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் செய்யறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அவனை எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம்
இந்த ஸ்வாட் கிங் கத்த ஆரம்பிக்க, நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நம்ம லூயன் வந்துட்டு இருக்கான். நாளைக்கு நான் சொல்றவங்கள நீ கொல்லணும், கொன்னன்னு வச்சுக்கோயேன், போனா போது நான் உன் உயிரை காப்பாத்துறேன் அப்படின்னு அங்க நம்ம லூயன் சொல்ல, யாரை கொல்லணும் அப்படின்னு ஸ்வாட் கிங் கேக்குறான். எல்லாரையும் கொல்லணும் அப்படின்னு லூயன் சொல்ல ஷாக் ஆயிடுறான் நம்ம ஸ்வாட் கிங்கே. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.